இது முத்தூர் பஸ் ஸ்டாண்டு. 2 நாளுக்கு முன்னாடி நம்ம முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அந்த நலக்கொடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஐயன் வந்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம முத்தூர் குரூப்பில் அந்த வீடியோ பதிவாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வெள்ளவெளிக்கிற அன்பு தேசங்கள் அறக்கட்டளை சார்பாக அந்த நாகராஜன் அவங்க வந்து இப்போ அந்த ஐயனை ரெக்கவர் பண்ணுறக்காக இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நானும் கூட வந்தேன். இப்போ ஐயன் வந்து அங்கே இருக்காங்க. கொஞ்சம் வர்றக்கே கொஞ்சம் சங்கடப்பட்டார். நான் வரல, எப்படி இருக்குமா என்னமோன்னு கொஞ்சம் பயந்தார். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க நல்லபடியாக பார்த்துக்குன்னு சொல்லங்காட்டி இப்போ வந்து ஐயன் கிளம்பிட்டார். கூப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஐயனை ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வெள்ளவெளி அன்பு தேசம் அறக்கட்டளை நாகராஜனை நம்ம வெள்ளவெளி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அன்புச்சோரெலாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்க சார்பாக தான் வந்து இப்போ ஐயனை ரெக்கவர் பண்ணுறாங்க. முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐயனை ரெக்கவர் பண்ணி திண்டுக்கல் கொடை ரோட்டில் இருக்கிற ஒரு காப்பகத்தில் சேர்த்துறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி இப்போ பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐயனை வந்து குளிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போடணும். ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டைரெக்டாக திண்டுக்கல் இருக்கிற காப்பகத்தில் வந்து சேர்த்த போகிறாங்க. ஐயனை சேஃபாக மீட்டு இப்போ வந்து காப்பகத்தில் இன்றைக்கி வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே வந்து துணி சாப்பாடு எல்லாமே கொடுத்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்குவாங்க. ஸோ அவர் இறுதி காலம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நான் நம்புவோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம முத்தூர் குழுவில் வந்து இந்த வீடியோ பதிவு அந்த நண்பருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதுபோக நம்ம வெள்ளவெளி இருக்கிற அன்பு தேசம் அறக்கட்டளை நாகராஜன் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிடலாம். சரி. ஸோ நாமளாக இந்த அளவுக்கு எடுத்து பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக டவுட்டு தான். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, சின்ன சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக 4 பண்ணுவோம். நன்றி.